சற்று நில், பதற்றப்படாதே. இந்த அம்மையான் அவள் அழைத்ததும் நீ என்னை காண ஓடோடி வந்து விட்டாய். இனி உன் மனதும் குளிரும்படியான மங்கள செய்தி சேர்ப்பதை தவிர எனக்கு வேறு என்ன வழி இருக்கப் போகிறது? என் பிள்ளை அழைத்ததும் நான் ஓடி வந்து விட்டேன். உனக்கான நல்லதையும் நல்ல காலத்தையும் பிறப்பிப்பதற்காக. நீ நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நான் நடத்தி தர வந்திருக்கும் போது உன் வழியில் இனி யாருமே குறுக்கிடப் போவதில்லை. ஏனென்றால் இது நாள் வரையிலும் நீ விட்ட வெளியில் யாருமே கலங்கி கொண்டு இருக்கும் விஷயத்தை நினைத்து கையில் எடுத்து கொண்டு அதை என்ன செய்ய போகிறோம் என்றுதான் நினைத்து கொண்டு இருந்தாய். இனி அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. இது உனக்கான போராட்டம். இது உனக்கான வெற்றி போராட்டம். நீ செயல்படுத்துகின்ற அத்தனை காரியத்திலும் உனக்காக ஒருவரை நீ இணைத்து கொள்ளும் நேரம் வந்து விட்டது. நீ நம்ப முடியாத ஒரு பேரதிசயத்தின் தன்மையை நான் உனக்கு உணர்த்தி இவ்வேளை எப்படி இருக்கும், உனக்கான வெற்றி எப்படி இருக்கும் என்பதை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நாம் வீட்டில் இருக்கின்ற மாதிரியே வெளியிலும் இருந்து விட்டு போனால் நாம் வேலையும் வாங்க முடியாது, நாம் வேலைக்கான மதிப்பையும் வாங்க முடியாது. அதனால் எங்கே எப்படி செயல்படுத்த வேண்டுமோ என்று என்னை பொருள் ஆவலை எதிர்பார்த்து காத்திருக்கும் என் பிள்ளையே, இப்போது உனக்கான நல்ல தருணத்தையோடு தான் என் பிள்ளையை சந்திக்க வந்திருக்கின்றேன். அதிசயத்தின் பின்னால் சென்று கொண்டு இருக்கும் என் தங்கமே, அதிசயத்தை தேடியே இனி உன்னை நான் வர வைக்கப் போகின்றேன். நீ எதை என்னிடமிருந்து பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த பெறுவதற்கான சூழ்நிலையை நெருங்கிவிட்டாய். எல்லாம் இவ்வளவுதானோ, வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்று யாரோ ஒரு சொன்ன வார்த்தையை மட்டும் நீ கையில் எடுத்துக்கொண்டு இருக்காதே. உன் அருகில் இருப்பவள் யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? இந்த வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக எதை கடந்து விட்டு போவது, எதை விட்டு விடுவது என்று தெரியாமல், எதை வாங்கிக் கொள்வது என்று புரியாமல் உன் மனம் அங்கு அழுது புலம்பி தவிக்கின்றது. உன் அத்தனை விடியலுக்கும் நான் பரிசாகத்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ எதை என்னிடத்தில் கேட்டாலும் அதை தருகின்ற விஷயத்தில் நான் முழுதுணையாக உனக்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு தானே இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்றுமே யோசித்து கொண்டிருக்கின்றாய்? நொடிக்கு நொடி பதற்றத்தோடு மற்றத்தோடு மாய்ந்து கொண்டிருந்தால் அது வாழ்க்கையாகுமா? எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருக்கின்றாயோ அதை உறுதிப்பட முனைப்போடு செயல்படுத்தினால் மட்டும்தானே உன் வாழ்க்கையை வாழ முடியும். அதையெல்லாம் விட்டுவிட்டு யாராவது ஒருவர் நமக்கான உதவியை செய்வார்களா என்று நீ யாரையோ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றாய். இதில் உன்னை சொல்லி ஒன்றும் குற்றமில்லை. ஏனென்றால் நம் வாழ்க்கையே அப்படி மாறிவிட்டது போல் இருந்து கொண்டு இருக்கின்றது. யாராவது வந்தால்தான் நம் வாழ்க்கைக்கான வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நிலை சிறு வயதிலிருந்தே உனக்கு தோன்றிக் கொண்டு இருக்கின்றது. இனி அத்தனை பிம்பங்களையும் உடைத்தெறிந்து விட்டு உனக்கான நல்லதை மட்டுமே பெற வேண்டிய நேரத்தை நீ நெருங்கியிருக்கின்றாய். உன் மனதில் எத்தனை வலிகளும் எத்தனை அழுகையும் வைத்திருந்தால் நீ சில விஷயத்தை எதிர்கொள்ள முடியாமல் என்ன செய்வது என்று என்னிடமே கேட்பாய். என் தங்க பிள்ளையே, அந்த அழுகையும் பயமும் வருவது யதார்த்தம்தான். ஆனால் சதா நேரமும் அதை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டு இருந்தால் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொள்ள முடியாது. மனதில் பயத்தல் எல்லாம் தூக்கி தூர எறிந்துவிட்டு உனக்கான ஒருவர் உன்னை தேடி வந்து விட்டார் என்பதில் தெளிவுபட தெரிந்து கொள். நீ கனவிலும் நினைத்து பார்த்த முடியாத அதிசயத்தை தான் அவர் நடத்தி தரப்போகிறார் என்பதை உணர்ந்து கொள். உன் வெற்றிக்கான தருணத்தில் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான முழுமையான முயற்சியில் இறங்கியிருக்கின்றார். யார் ஒருவர் இப்படியெல்லாம் நமக்கான சந்தோஷத்தை பார்த்து பார்த்து செய்கின்றார்களோ அவர்கள்தான் நமக்கானவர்களாக மாற முடியும். அப்படிப்பட்டவர்தான், அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையைத்தான் நான் மாற்றுவதற்காக வந்திருக்கின்றேன். எந்த ஒன்று நினைத்து பயந்து கொண்டு இருந்தாயோ அந்த ஒன்றை இப்பொழுது உனக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கத்தான் போகிறது. எதை நினைத்து என் பிள்ளைகள் வருத்தங்களும் காயங்களும் அடைந்து கொண்டு இருந்தார்களோ இனி அந்த வருத்தங்கள்
வருத்தங்களும் காயங்களும் உனக்கானது இல்லை. பெருமகிழ்ச்சிக்கான காலத்தையும் களத்தையும் நீ வரவேற்க இங்கு தயாராகிவிட்டாய். வெற்றிக்காகத்தான் என் பிள்ளைகள் இத்தனை காலமாக கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அந்த வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது சில தடைகளும் தடையுறுகளும் பல இன்னல்களுமே வந்து சேர்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி என் பிள்ளைகள் மீது எனக்கு மாறா நம்பிக்கை இருப்பதனால தான் உன் வெற்றியை தருவதற்காக வந்திருக்கின்றேன். மனதளவில் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, மகிழ்ச்சியான தருணத்தை தருவதற்கு வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கும் அந்த நபரானவர் உன் உறவின் மூலம் வருகின்ற சொந்தமாக கூட இருக்கலாம். நீ எப்பேற்பட்ட தருணத்தையும் திரும்பி பார்த்து தான் உன் வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சில முடிவுகளை நான் திருப்பு முனையாக வைத்திருக்கின்றேன். அதேபோல் உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது அவ்வளவுதான் என்று எண்ணிக்கொண்டு நீ உனக்குள் இருக்கும் பிரார்த்தனையை மட்டும் விட்டு விடாதே. யாரோ ஒருவருக்காக எதையோ செய்து கொண்டு இருக்கும்போது என் பிள்ளைக்காக நீ வேண்டியதை நான் தராமல் இருந்து விடுவேனா? உன் மனதிற்குள் வேண்டியது மனதோடு மட்டும் புழுங்கிக் கொண்டு இருக்கின்றதை அதை வெடித்து சிதறும் கனவுகள் நிஜமாக்கும் தருணத்தை உருவாக்குவது இல்லையே என்றுதானே நீ எண்ணிக்கொண்டு இருந்தாய். இதோ உன் கனவை நினைவாக்க நான் வந்திருக்கும் போது உன் மனதின் வேதனையை பற்றி நான் அறியாமல் இருப்பேனா? கண் கலங்கியதெல்லாம் போதும், கவலைப்பட்ட தருணங்கள் எல்லாம் போதும். இனி அத்தனைக்கும் விடை கொடுக்கும் தீர்வாகத்தான் இந்த வாராகிய உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ வெற்றிக்காகத்தானே இவ்வளவு காலத்திலிருந்தும் என்னிடம் பெற்றுக்கொண்டே இருக்காய். என்ன செய்வது ஏது செய்வது என்று நீ உன் மனதை அங்கு கலங்கிக் கொண்டே இருந்தாய். இனி அத்தனையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்கு இந்த வாராகி என்னை இருந்து கொண்டு இருக்கும்போது எது நினைத்தும் வருந்தாதே. நீ நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய செயலில் நீ கவனத்தை செலுத்த முடியும். உன் வாழ்க்கையை இவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டு நீ இருந்தால் உனக்கான வெற்றியின் பயணம்தான் இங்கு தடைப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால் எதை எப்படி செய்தால் உனக்கான மகிழ்ச்சி பொங்குமோ அதை அப்படி செய்வதற்கான முயற்சியில் உன்னை நான் முழுவதுமாக தயார்படுத்தி விட்டேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி பயமோ அச்சமோ வேண்டாம். உனக்கு வேண்டியதை நான் வேண்டியவாறு கொடுக்கத்தான் போகிறேன். நான் உன் விதியிலிருந்து விலகப் போவதே கிடையாது. என் செல்வமே, என்ன செய்ய ஏது செய்ய என்று கேட்ட விஷயத்திற்கு நல்லதொரு தீர்வை அவரின் மூலம் பெறுவதற்கான நல்வழியை உனக்கு காண்பிப்பதற்கு வந்திருக்கும் போது உனக்கு கிடைக்கப் போகும் விடியல் நல்ல நாளாகத்தான் அமையப் போகிறது. விடுகின்ற விடியல் உனக்கானதாக மாறப்போகும் தருணத்தை எட்டியிருக்கும் போது எனக்கெல்லாம் நல்லது நடக்குமா என்று நினைக்காதே. உனக்கான ஆசீர்வாதத்தில் நான் அற்புதத்தையும் உன் வேட்டை தேடியல்லவா வரச் செய்து கொண்டிருக்கின்றேன். மனமுருகி கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் நான் செவி கொடுக்க வந்திருக்கும் போது நீ மனதை அங்கு உடைத்து கொண்டு இருக்காதே, மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. உன் மனம் வலி தாங்க முடியாத நிலை ஏற்படும் போது இன்னும் அதிகமாகவே இந்த வாராகியை நீ நம்பத் தொடங்கு. உன் வெற்றிக்கான பயணத்தில் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு இந்த வாராகி வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன் நிலைமையை பற்றியா? என் பிள்ளையை இன்னும் சிறப்பான மாற்றத்தை தான் உன் வாழ்க்கை பெறப்போகிறது. எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருந்து கொண்டு இருக்கின்றாயோ அதில் உனக்கான வெற்றியும் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும் போது நீ மனமருந்தவே வேண்டாம். நடக்கப் போகும் எல்லா செயலுக்கும் உனக்கு நல்லதையும் நம்பிக்கை தரும் காரியத்தையும் தான் நான் செய்ய போகிறேன். ஆடுவோர் ஆட்டமெல்லாம் இங்கு ஆடிவிட்டு போகட்டும். எல்லாம் சில காலம்தானே. உன்னை மாற்றியமைக்க இந்த வாராகி நான் புறப்பட்டு கொண்டு இருக்கும்போது சோகத்தோடு வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும். இனி நம்பிக்கையில் உன் வாழ்க்கையை நீ ஆரம்பிப்பதற்கான கட்டத்தை எட்டி விட்டாய். நீ ஜெயிக்கத்தான் போகிறாய்.
என்னை தேடி வந்திருக்கும் என் பிள்ளையாக நீ இருக்க போகும்போது உன் வாழ்க்கையை பற்றி கவனம் எனக்கு இல்லாமல் இருக்குமா? மனதை அங்கு சிதைத்தவர்களை பற்றி எல்லாம் கலங்கிக் கொண்டு இருக்காதே. யாரோ ஒருவருக்காக உன் வாழ்க்கையை விட்டு சென்றவர்களை பற்றி எல்லாம் நீ நிலை குறைந்து விடாதே. அத்தனையும் தாண்டி என் பிள்ளையை ஜெயிப்பதற்கான கட்டத்தை எட்டி இருக்கின்றாய். மனதில் இருக்கின்ற பயத்தையும் அச்சத்தையும் தூக்கி தூர எறிந்துவிட்டு என்னோடு என் தாய் இருக்கின்றாள் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். நான் உனக்காகவே வந்து கொண்டு இருக்கின்றேன். ஓம் வராகி தாயை போற்றி.